உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் மகளே, கலங்காதே. என் அன்பு மகளே, மகனே, உன் துக்கம் சந்தோஷமாக மாறும். இன்று நீ உன் இருதயத்திலே இதை பற்றி நினைத்து கலங்கிக் கொண்டிருக்கிறாயோ, அந்த காரியத்திற்கு இன்றே ஒரு விடுதலையை கர்த்தராகிய நான் உனக்கு கொடுத்து விட்டேன். இன்று இந்த வீடியோ உன் கண்களுக்கு தெரிகிறது என்றால் நான் உன்னை நினைவு கூர்ந்து விட்டேன் என்றே அர்த்தம். ஆம், உன் துக்கம் சந்தோஷமாக மாறிவிட்டது என்று விசுவசி. ஏனெனில் இந்த வார்த்தைகளை நானே உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். உன் குடும்ப வாழ்க்கையில் தோல்வியா, அல்லது உன் பிள்ளைகளின் எதிர்கால வாழ்க்கை குறித்த பயமா, அல்லது உன் கடன் பிரச்சனைகளை குறித்த பயமா? ஐயோ, என் எதிர்காலம், என் பிள்ளைகளின் எதிர்காலம் என்னவாகும் என்று கலக்கமா? இன்று உன்னைத்தான் நான் தேடி வந்திருக்கிறேன். உனக்காகவே என் இரு கரங்களை விரித்து காத்து கொண்டிருக்கிறேன். என் விழாவிலிருந்து வழிந்தோடிய உதிரத்திலே நான் இன்று உன்னை சுத்திகரிப்பேன். உன் பாவங்கள், சாபங்கள் அனைத்தும் இன்றே முடிவுக்கு வந்தது. அவைகளையெல்லாம் நான் உன் முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டேன். உன் வியாதி இன்றே உன்னை விட்டு நீங்கிற்று. இதோ நீ இன்று முழுவதுமாய் சுத்திகரிக்கப்பட்டாய். இதோ இன்று முதல் நீ சாரோனின் ரோஜாவை போல உன் வாழ்க்கை மனம் வீசப் போகிறது. உன் கடன் பிரச்சனைகளை குறித்து கலங்காதே. இதோ நீ கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை என்ற வசனம் இன்று உன் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறப் போகிறது. நீயும் உன் பிள்ளைகளும் ஒலிவமர கன்றுகளைப் போல வளருவீர்கள். இதோ உன் சந்ததி இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போலிருக்கும். நீ கலங்காதே, திகையாதே. உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன் நடுவில் இருந்து செய்யும் காரியங்கள் மிகவும் பயங்கரமாயிருக்கும். உன்னோடு வழக்காடியவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். நான் உனக்கென்று ஒரு பந்தை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகித்து உன் பாத்திரத்தை நிரம்பி வழியச் செய்வேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். உன் தேவைகளை சந்திக்கக்கூடிய திராணியை நான் இன்று முதல் உனக்கு கொடுப்பேன். உனக்கு எதிராக ஒரு வழியாய் வந்தவர்கள் 7 வழியாய் திரும்ப ஓடச் செய்வேன். நீ இதுவரை காணாத அற்புதங்களையும் அதிசயங்களையும் நான் உன்னை காணச் செய்வேன். லீபனோனில் உள்ள கேதுருவை போல உன் வாழ்க்கை செழிக்கும். அந்தரங்கத்தில் உள்ள புதையல்களையும் பொக்கிஷங்களையும் இனி உன் வாழ்க்கையில் நீ காணப்போகிறாய். உன்னுடைய குடும்பத்தை வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் நான் நிரப்புவேன். ஏனெனில் நானே உன்னை உருவாக்கிய தேவன். உன் நீதியின் நிமித்தமும் நேர்மை நிமித்தமும் நான் உனக்கு பதில் செய்வேன். உன் வாழ்க்கை மலையின் மேல் உள்ள பட்டணத்தைப் போல ஜொலிக்க செய்வேன். உன் கால்களை மான்கால்கள் போல மாற்றுகிற தேவன் நான். ஆம் மகளே, மகனே, இன்று முதல் நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டாய் என்பதை முழுவதுமாய் விசுவசி. ஏனெனில் நானே உன்னை ஆசீர்வதிக்கும் தேவன். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இன்று உங்களோடு முகமுகமாய் பேசி இருக்கின்றார். உங்கள் துக்கம், கவலைகள் எல்லாம் சந்தோஷமாக மாறும் என்பதை விசுவசியுங்கள். ஏனெனில் இன்று உங்களோடு கூட ஆண்டவர் உறவாடி இருக்கின்றார் என்பதை நம்புங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். God bless you. Have a wonderful day.